லீடரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த லீடர் நமக்காக வேலை செய்வாரா, நமக்கான எதிர்காலத்தை கொடுப்பாரா, நமக்கான கல்வி உரிமையை பெற்றுக் கொடுப்பாரா, நமக்கான வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கறதுக்கு வேலை பார்ப்பாரா, கடந்த காலங்களில் அந்த லீடரோட தைரியம் எப்படி இருந்துச்சு, தைரியமான லீடரா, பிரச்சனை வந்துச்சுன்னா ஓடி போகிறவரா, பிரச்சனை வந்துச்சுன்னா களத்தில் நிற்கிறவரா. பிரச்சனை வந்தால் களத்தில் நிற்கணும். பிரச்சனை வந்தால் மட்டும்தான் வந்து பிரெயின், எனக்கெல்லாம் பிரச்சனைன்னு வந்தால் தான் மூளை வேலை செய்யணும். பிரச்சனை வராதப்ப மூளை வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. பிரச்சனைன்னு வந்தப்ப அதுக்கு என்ன நம்ம முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிற லீடர், பிரச்சனை வரும்போது வந்து பாசிட்டிவான முடிவெடுத்து இந்த சமூகத்தை அந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றக்கூடிய லீடராங்கிறத முதல்ல பார்க்கணும். பிரச்சனை வந்தோம்னா ஓடி போனால் யார் எங்கேயோ போங்கன்னு சொல்லிட்டு ஓடி போகிற லீடர் வந்து ஆகாது. திரைக்கு பின்னாலேயே இருக்கிறவங்க சரி வர மாட்டாங்க. களத்துக்கு வரணும், கருத்துக்கள் சொல்லணும், களத்துக்கு வரணும். எது சரியோ அதன் பிரகாரம் முடிவுகள் எடுக்கிறவங்களா தான் பார்க்கணுமே தவிர, எது பிடிக்குமோ அவங்களுக்கு பிடிச்ச முடிவு எடுக்கிறவங்க ஆகாது. நம்மளுக்கு சரியான முடிவு எடுக்கிறவங்க தான் வேணும் நம்மளுக்கு. அப்படிங்கிறத இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். அந்த இளைஞர்களை புரிய வைக்கிற வேலையை ஆஸ் எ பொலிட்டீஷியனாக எங்களை மாதிரி இருக்கிறவங்க பெரிய லீடர்ஸ் பூரா வந்து இளைஞர்களுக்கு வழிகாட்டணும். சரியான முடிவை எடுப்பதற்கு இளைஞர்களுக்கு வழிகாட்டணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பெரியவங்க தான் எடுத்துக்கணும்.